இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பெண்களுக்கு என்னென்ன மாதிரி தேவைகள் அதிகமாக இருக்குது, நீங்கள் என்னென்ன மாதிரி வாக்குறுதிகளை உங்களுக்கு கொடுக்க போகிறீங்க? அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ எங்கள் பஞ்சாயத்து மோலையானூர் பஞ்சாயத்து, இப்போ இதில் வந்து ஏற்காட்டுக்கு ரோடு போகணும். ஏற்காடு ரோடு போகணும். அது ஒரு 7 கிலோமீட்டர் இருக்குது. 7 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதுக்கு வந்து ஒரு திட்டம் வச்சு அதை நிறைவேற்றுவதற்கு நான் சட்டமன்றத்தில் குரல் கொடுப்பேன். அப்புறம் பார்த்திங்கன்னா போதக்காடுலேருந்து ஒரு ரோடு போகுது. அது வந்து 1/2 கிலோமீட்டர் நமக்கு வருது. மீதி வந்து போனால் ஒரு 3 கிலோமீட்டர் போச்சுனாக்கில் அந்த பார்டர் ஏற்காட்டுக்கு போகிறது. அது ஒரு ஷார்ட்டாக. அப்புறம் வந்து வாணியார் டேமில் வந்து ஒரு சுற்றுலா மையம் அமைக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வெப்பாடி ஆற்று நீர், அது வந்து ஒரு 9 ஏரிகளுக்கு, அது ஏற்காட்டிலேருந்து வர நீர் தான். அது வந்து வெப்பாடி ஆறுன்னு வருது. அது நம்ம மாவட்டத்துக்கு வருது. அது பம்பிங் சிஸ்டம் மூலிமா வந்து ஒரு 9 ஏரிகளுக்கு தண்ணி போகிறதுக்கான ஒரு திட்டம் வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய முதலமைச்சர் பார்த்திங்கன்னாக்கில் வத்தல் மலைக்கே போய் நேரடியாக போய் அங்கே விட்டு அங்கே பஸ் விட்டாங்க. அதே மாதிரி திருவண்ணாமலையிலேருந்து பார்த்திங்கன்னு சொன்னால் திருவண்ணாமலை டு தருமபுரி வரைக்கும் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து 4 வழிச்சாலையை பண்ணி கொடுத்தாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வயசு ஆகுது. அப்புறம் பார்த்திங்கன்னா கடத்தூரில் வந்து நான் தான் யூனியனாக பிரித்தேன். கடத்தூர் யூனியனை நான் தான் பிரித்தேன். அங்கே வந்து ஒரு ஃபயர் ஸ்டேஷன் கொண்டு வரணும் அப்படின்றது, ஒரு வேளாண்மை மையம் வரும். ஏன்னா ஒரு யூனியனுக்கு ஒரு வேளாண்மை மையம், அப்படி தான் ஒரு இது இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா முதலமைச்சர் வந்து இங்கே தேவராஜபாளையத்தில் எங்கள் ஊரில் வந்து ஒரு அந்த பாக்கு தென்னை இந்த மாதிரி அதுக்கெல்லாம் வந்து ஒரு கொடுத்துருக்குறாங்க. ஒரு தேவராஜபாளையத்தில் ஒரு 2.5 ஏக்கராவில் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் கொடுத்துக்கிறாங்க. அப்புறம் காளிக்கரம்பு மிட்டாரடி சாலைன்னு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தருமபுரிக்கு போகணுன்னா கொண்டகரையிலலாம் நான் இப்படி சுற்றிட்டு போகணும். இது மலை மேலே போய் ஒரு 7 கிலோமீட்டர் தான் இருக்குது. அது கிட்டத்தட்ட ஒரு 90% வேலை முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு 10% வேலை தான் இருக்குது. நான் மினிஸ்டராக இருக்கும்போதே அதை ட்ரை பண்ணி அதை வந்து அந்த தொகுதி மக்கள் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பண்ணேன். அது ஒரு 90% பணிகள் முடிஞ்சிருக்குது. அதை நிச்சயமாக வந்து அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு நான் முழு முயற்சி எடுத்து பண்ணுவேன். அப்போ இந்த மாதிரியான இப்போ வந்து ஒரு என்னுடைய நீண்ட நாள் கோரிக்கை வந்து ஒரு பல்கலைக்கழகம் நம்ம வேணும், ஒரு பல்கலைக்கழகம் வேணும் அப்படின்னு சொல்கிறது என்னுடைய நீண்ட நாள் கனவு. சரி, அதை வந்து நாம் வந்து இப்போ கலைஞர் பல்கலைக்கழகம் முத்தமிழ் டாக்டர் கலைஞர் பல்கலைக்கழகம் கொண்டு வரான்னு அந்த மணிம்பாடியில் கொஞ்சம் இடம் இருக்குது. பேரில் வச்சுட்டு இல்லை வச்சுருக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா மக்கள் எதிர்பார்த்தீங்கன்னா ஒகேனக்கல் தண்ணி வந்து ஏரிங்களுக்கு நிரப்பணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை இருக்குது.